இந்த திருக்கோயில நிர்மாணிச்ச புவனாம்பிகா சித்தரம்மாவோட பீடத்தை பாக்குறீங்க நீங்க. இந்த அம்மா தான் இந்த கோயில தனி ஒருத்தியா இவ்வளோ பெரிய இடத்தையும் தான் சொந்த பணத்துல வாங்கி தன்னோட சொத்து நகை எல்லாத்தையும் வித்து இந்த திருக்கோயிலை நிர்மாணிச்சிருக்கிறாங்க. நிர்மாணிச்சது மட்டும் இல்லாம அம்பாளுக்கும் பிராண பிரதிஷ்டை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சித்தி ஆயிருக்கிறாங்க. அவங்களோட பீடத்தை நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ராசி கட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல எல்லாரும் இந்த 12 ராசிக்குள்ளதான் ஏதாவது ஒரு ராசியில இருப்போம். இந்த ராசி கட்டத்துக்கு கீழே நின்று அம்பாலை நோக்கி நம்ம பிரார்த்தனையை செய்யும் பொழுது ஆல்ரெடி நம்ம வந்த திதி நித்யா படிக்கட்டுகளோட சிறப்பும் சேர்ந்து நம்ம என்ன ஒரு மனக்குறையோட வந்திருந்தாலும் அந்த ஒரு மாசத்துக்குள்ள நம்ம மனக்குறையெல்லாம் தீர்ந்துடும்.